ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பர்டிகுலர் பிராண்ட் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்டான எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் எப்படி அதிகப்படுத்துறது, அந்த ப்ராடக்ட்டை எப்படி ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத எல்லா பிராண்ட்ஸுமே OnePlusட்ட போய் ஒரு வாரம் இல்லைனா 2 வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம். ஏன்னா OnePlus தரப்பு வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு காத்துட்டு இருந்த OnePlus Nord அப்படிங்கிற பெஸ்ட்டான மிட்-ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் நேற்று இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. OnePlus இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பில்டப்பை ஒரு 4-5 மாதம் முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும். அதுவும் லாஸ்ட் ஒரு மாதமாக OnePlus இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்படுத்தின ஹைப் கொஞ்சம் நஞ்சன்னு சொல்ல முடியாது, வேற லெவலில் ப்ரமோட் பண்ணாங்க. அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக் ஃப்ரெண்ட்லி சேனலில் கூட இந்த ஃபோனை பற்றி இது வரைக்கும் 4-5 வீடியோக்கு மேலே மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். இது அநேகமாக 6வது வீடியோவா இல்லை 7வது வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட எல்லா வீடியோலையுமே OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்மாக அண்டர் 25,000 எடுத்து வருவாங்க, அதுக்கு மேலே ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம சொன்ன மாதிரியே OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனை அண்டர் 25,000 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ முழுக்க அண்டர் 25,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெடிக்க போகிறதா இந்த வீடியோ பார்த்துட்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ்க்கு வரப்ப கையில் 25,000 வச்சுக்கிட்டு அமேசானில் போய் ஆர்டர் போடலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்டிங் ரேம் ஆப்ஷனே 8GB RAM 128GB இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து 28,000 அப்படின்னு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. ஹை எண்ட் ஆப்ஷன் 30,000 போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ண முடியாமல் என் வீடியோ கீழே வந்து கடுப்பாகி என்ன பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிடாதீங்க. OnePlus 6GB RAM 64GB மெமரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இப்போதைக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்காது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியா 30ஆம் தேதினா சொல்ல செப்டம்பர் மாதம் ஏதாவது ஒரு தேதி 6GB RAM 64GB மெமரி எக்ஸ்க்ளூசிவாக அமேசான் வெப்சைட்டில் எடுத்து வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் 28,000 வாங்கிக்க முடியும். ஆனால் இந்த ஃபோனை பற்றி பேசுகிற என்ன மாதிரி எல்லாருமே 25,000 இந்த ஃபோன் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். அது நீங்களே பார்த்துங்க. OnePlus இங்கே கூட ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளை என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த வீடியோவில் அண்டர் 25,000 இல்லை அண்டர் 28,000க்கு OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சதுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் ஃபார் 20 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்து ஆல் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். OnePlus Nord இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 6.44 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஃப்ளூயிட் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்ப சின்ன சைஸில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்டா 6.44ங்கிறது ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா இப்போலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 6.6, 6.7, 6.8 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே OnePlus ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான சைஸில் தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ளூயிட் AMOLED கொடுத்துருக்காட்டி நீங்கள் என்ன பண்ணிங்கனாலுமே இந்த டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், பார்க்கறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்கள் கண்ணுக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் மேலே டுயல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, இருந்தாலுமே கீழே எல்லாம் பெசல் சுத்தமாக இல்லவே இல்லை. ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சைடுக்கு சின்னமே ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனுமே அந்த பஞ்ச் ஹோல்ல கொடுத்துருக்க கேமரா மூலமாக கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED பேனல் ப்ளஸ் 90Hz சேர்றப்ப நீங்கள் என்ன பண்ணீங்கனாலுமே ரொம்ப ஸ்மூத்தாக ஃப்ளூயிடாக தான் இருக்கும். நீங்கள் படம் பார்க்குறப்போ சரி, கேம் விளையாடுறப்போ சரி, நார்மல் யூசேஜ் பண்ணுறப்போ சரி, டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு 25,000க்கு பெஸ்ட்டான டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினதே பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். அப்படிங்கிற பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் பேக் கலர்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் கலர் கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பேக்குமே கார்னிங் கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சென்டரில் OnePlus பிராண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே OnePlus அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. கிளாஸ் பேக் அப்படிங்காட்டி ஒரு ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே கிடைக்கும். நீ யூஸ் பண்ணியாடா எப்படா சொல்கிற அப்படின்னு கேட்டாதீங்க. நான் இங்கே கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் வச்சு மட்டும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் வந்ததையும் வாங்கி அன்பாக்சிங் வீடியோ, ரிவ்யூ வீடியோ, கேமரா டெஸ்ட், கேமிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 வீடியோ கன்ஃபார்மாக OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனல் அப்லோட் பண்ணிடலாம். இந்த டிஸ்பிளே டிசைனில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இங்கே 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை. அது போக டுயல் சிம் போகிறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் போகிற கூட ஆப்ஷன் கொடுக்கல. அதனால் 664 வாங்குறது நான் சுத்தமாக வேஸ்ட் தான் சொல்லுவேன். முடிஞ்சாலும் காசு போட்டு 828 வாங்கிக்கிங்க. ஏன்னா இங்கே மெமரி கார்டு போட முடியாது அப்படிங்கிறது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் இங்கே கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 48 மெகாபிக்சல் சோனி IMX 586 சென்சார் தான் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது காலங்காலமாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனை நான் பார்த்து பழகின ஒரு சென்சார் தான். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, EIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப சேச்சுரேஷன்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இது கூட வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 119 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. டெப் சென்சார் 2 மெகாபிக்சல் கொடுக்காம 5 மெகாபிக்சல் கொடுத்துருங்காட்டி எஜ் டிரெக்ஷன்லாம் ரொம்ப இங்கே பக்காவாக இருக்கும். 5
ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இங்கேயுமே நைட் ஸ்கேப் ஆப்ஷன், ரா மோட் ஆப்ஷன் சொல்லிட்டு சாஃப்ட்வேர் மூலமாகவும் எல்லா ஆப்ஷனுமே ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறது OnePlus இந்த மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இதை யூஸ் பண்ணி 4Kவில் 30 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே செல்ஃபின்னு வந்தீங்கன்னா 25,000 செக்மெண்ட்ல இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கொடுத்துருக்க கேமரா செட்டப்லாம் 25,000க்கு பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த 48 மெகா பிக்சல் சோனி கேமரா Redmi Note 7 ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுத்துருந்தாங்க, Redmi Note 7 Pro ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுத்துருந்தாங்க. அதனால் நிச்சயமா இங்கே பேக் சைட் கொடுத்துருக்கிறது ஒரு ஆவரேஜான கேமரா தான். ஆனால் செல்ஃபி கேமரா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 32 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனி IMX 616 சென்சார். இது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 105 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இங்கே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 4Kவில் 60 FPS செகண்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எல்லா பிராண்டுமே அவங்களோட பேக் சைடு இருக்க கேமராவுக்கு தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி 4K 60 FPSலாம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே OnePlus கொஞ்சம் வித்தியாசமாக செல்ஃபிக்கு ரொம்ப சூப்பராக கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவரால் இங்கே பேக் கேமராவோட எனக்கு செல்ஃபி கேமரா செட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் செல்ஃபி பிரியராக இருந்தால் கண்ணை மூடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்க பெஸ்ட்டான மிட் ரேஞ்ச் ஸ்னாப்டிராகன் ப்ராசரான ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ரொம்ப கம்மியான விலைக்கு அவைலபிளாக இருக்க ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசர் பவர் ஸ்மார்ட் ஃபோனும் இந்த OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோன் தான். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Adreno 620 GPU கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இதோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். 2 வருஷம் முன்னாடி லான்ச் பண்ண ஸ்னாப்டிராகன் 845க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். இங்கே LPDDR 4X RAM UFS 2.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 90Hz refresh rate நீங்கள் கேம் விளையாடுறப்ப நிச்சயமாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் தாறுமாறாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G எனபிள்டு ஸ்மார்ட் ஃபோன். இப்போதைக்கு இந்தியாவில் 5G தேவையில்லை. அடுத்த வருஷமாச்சு தேவையான்னு கேட்டிங்கன்னா அப்பவும் தேவையில்லை. ஆனால் நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட்டுக்குள்ளே ஜியோ தரப்புலேருந்து 5G ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2022ல் 5G இந்தியா முழுசு வரப்ப நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது. அதுக்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சிஜன் OS 10.5ல ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android அப்டேட் கொடுக்குறாங்க. எனக்கு பிடிச்சதுலேயே இருக்கிறதுலையே ஆக்சிஜன் OS தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அதிகப்படுத்தி 100% பர்ஃபார்மன்ஸை அப்படியே எடுத்து கொடுக்குறது ஆக்சிஜன் OS தான். ஏன்னா ஆக்சிஜன் OSல அந்த அளவுக்கு ஆப்டிமேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக எந்த ஒரு ப்ளோட்வேருமே இருக்காது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எப்பவும் போல டார்க் மோட், ஜென் மோட், கெஸ்ட் நேவிகேஷன் ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லாமே ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுக்குறது இங்கே இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் OnePlus கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் ஒரு 4115 mAh பேட்டரி, அதுக்கு 30 வாட் வார்ப் சார்ஜ் அண்ட் 3D ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா 0லேருந்து 70% வெறும் அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0லேருந்து 100% எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 நிமிஷத்துக்குள்ளேயே கன்ஃபார்மாக ஆயிரும். அதிகபட்சமாக 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஆயிரும். இந்த பேட்டரி போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக 10 தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேறு. இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே மினிமம் 5000 mAh, மேக்ஸிமம் 6000 mAh இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சாம்சங் எங்களோட M41 ஸ்மார்ட் ஃபோனுக்கு 8000 mAh 7000 mAh கொடுக்கப்படுறது கூட இப்போ லீக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் 4000 mAh அப்படிங்கிறது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான பேட்டரி தான். ஒரு 4500 4600 கொடுத்தாங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இந்த இடத்துல மட்டும் OnePlus கொஞ்சம் சொதப்பிட்டாங்க தோணுது. ஃபைனலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு 664 பேஸ் ஆப்ஷன் 25,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. இது செப்டம்பர் மாதம் வரும். 8,128 சேல்ஸ் பண்ணுறாங்க. 12,256 30,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 28,000 போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா கடனை வாங்கியாச்சு கூட 2,000 போட்டு 30,000க்கு 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வாங்கிக்கங்க. ஏன்னா 4 GB RAM அதிகமாக கொடுக்குறாங்க. அதுக்காகவே நீங்கள் 30,000 போட்டு அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக 30,000க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு டவுட்மே இல்லை, ஒர்த்து தான். அதுவும் 25,000க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த். என்ன இன்னொரு 1000 ரூபா அதிகப்படுத்தி 26,000 கூட 6,128 கொடுத்தாங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரேம் ஆப்ஷன் பேட்டரி மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான டீலாக இருக்குமா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் அன்பாக்சிங் வீடியோ கன்ஃபார்மாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.